ஓகே சார். ஆனா கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் முடங்கி இருப்பதாக தகவல் வந்து சார். இந்த ரயில் தண்டவாளங்கள் போக்குவரத்து எங்கேயும் முடங்கல. நீங்க அது எங்கன்னு எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க உடனே பார்க்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்துல போக்குவரத்து முடக்கம் என்பது எனக்கு தெரிஞ்சு அது சரியான தகவலா தெரியல. ஏன்னா வந்து ஒரு கூட சின்ன சின்ன உடைப்புகள் தான். இது மாற்று வழிகள் எல்லா ஊரும் இருக்கு. எந்த ஊருமே டிஸ்கனெக்ட் ஆகி அப்படி எதுவும் இல்லை. ரயில் போக்குவரத்து மட்டும் கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கதா தகவல் வழியா இருக்கு சார். ரயில் போக்குவரத்து ஆமா, திருநெல்வேலி பகுதியில வந்து நிறைய அந்த லேன் வந்து அதிகாரிகள் சொன்னாங்க. திருநெல்வேலி பகுதி வந்து நிறைய பாதிப்பு இருக்கிறனால தான் பாதிப்புன்னு சொன்னாங்க. இப்ப கன்னியாகுமரியில ரயில்வே சாலையில தண்ணி இருந்தது, அது இப்ப கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டாங்க சென்னைக்கு. இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா அல்லது மற்றபடி? இப்ப கடுமையான காற்று வீசுது. அந்த என்ன இதுன்னு தெரியல. காற்று வந்து இந்த இடங்கள்ல வாழை எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் தென்னை மரத்தில் நிக்கிறவர்கள் எங்க இருக்கிறா, அதனால கவனம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, நீங்க வந்து சக்தி முழு வீச்சில் பணிகள் நடக்குது. ஓ சரி சரி, ஓகே. ஆனா அந்த அளவுக்கு பெரிய அளவுல கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க வந்து இந்த சேதம் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பல்வேறு இடங்களில் நீங்க கொட்டுமலையிலையும் ஆய்வு செய்து வருகிறீர்கள் என்றும் இந்த செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த நாகர்கோவில் சக்தி கார்டன் பகுதியில் மட்டும் ஒரு 50 வீடுகள்ல வெள்ளை சூழ்ந்திருக்கிறது, மக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. அது 2 இடம், மீனாட்சி காலனியும் ரயில்வே காலனியும் இருந்தது. அது இன்னைக்கு வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டான். அது நீங்க வந்து இந்த வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க் வந்து ரொம்ப கவனமா நடந்தது. அதை இப்பவும் நம்ம ஹேண்டில் பண்ணது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆபீசர்ஸ் எல்லாம் லைன்ல இருக்காங்க, அந்த பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. மற்றபடி இந்த உணவுப் பொருட்கள், பால் பாக்கெட்டுகள் இதெல்லாம் விநியோகத்தெல்லாம் பெரிய பிரச்சனை சென்னையில் இருந்தது, கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது மாதிரி அது அப்படிதான் இந்த பால் பாக்கெட் பொறுத்தவரை இந்த 4 மாவட்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஒவ்வொரு நிமிஷம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நாங்க வந்து தேவையான பால் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3க்குமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பால் பவுடரும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஏன்னா இந்த கன்னியாகுமரியில ஓரளவு போக்குவரத்து எல்லாம் பாதிப்பு இல்லை. ஆனா நெல்லை, தூத்துக்குடியில கொஞ்சம் அந்த போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். அதனால அந்த பகுதியில இந்த மாதிரி பால் பாக்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க நம்ம லோக்கல் பாடி தான் வந்து முதல்ல அவங்க ஹெல்ப் போவாங்க. அந்த லோக்கல் பாடியில இருந்துட்டு ரிலீஃப்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து அந்த சப்ளை செயின் கட் ஆகாம பார்ப்பதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது அங்க இருந்து கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எங்களால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா பண்ணிடுவோம். பால் இல்ல, சப்ளை இல்ல, கஷ்டம் வராது. ஏன்னா அந்த 3 மாவட்டமே கடுமையா, அந்த தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கனால அந்த விநியோக சங்கிலி பாதிக்கப்படுமான ஒரு டவுட். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். மின் இணைப்புலாம் எப்படிதான் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல? மின் இணைப்புலாம் துண்டிக்கப்படாம இருக்குதா? அதெல்லாம் இருக்கா? எப்படி பரவாயில்லையா? துண்டிக்கப்பட்ட அவங்க எல்லாரையுமே அலர்ட் பண்ணி என்ஜினியர்ஸை ஃபீல்ட்ல வச்சிருக்கோம். சூழ்நிலை மோசமா இருந்தா மட்டும்தான் துண்டிக்கணும், இல்லைன்னா துண்டிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஏரியாஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்படி எதுவும் பெரிய இஷ்யூஸா இல்லை. பேச்சுப்பாறை, பெருஞ்சாணியில் அணையில் நீர்மட்டம் வந்து இப்போ நிரம்பி திறந்து விட்டுருக்கதா தகவல் வந்திருக்குது. ஆனா அது அபாய கட்டத்துக்கு உள்ள இருக்கா, வெளியே இருக்கா சார்? அது ஓரளவு சமாளிக்க. நீங்க நேரத்தில் 10,000 கண்ணாடி நாங்க திறந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை வந்து 3000 கண்ணாடி குறைச்சாச்சு. அதனால வந்து தாழ்வார பகுதிக்கு தண்ணி போறது குறைந்திருக்கு. ஆனா அந்த கன்னியாகுமரிக்கு நெல்லையில இருந்து வரக்கூடிய பேருந்து போக்குவரத்து இன்னும் சீரடையல அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அந்த பாதைகள் ஏதாவது தகவல் இருக்கா சார்? சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்குது, திரும்ப மெயின் ரோடு ப்ராப்ளம் இல்ல. நீங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் ப்ராப்ளமா இருக்கும். இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரோடு கட்டலாம் கிடையாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள ப்ராப்ளம் இல்ல. ஆனா வெளியில மாவட்டங்களுக்கு செல்ல முடியல. சரி சார், தொடர்ந்து நீங்க அந்த பணிகளை பார்வையிட்டு வரீங்க. நன்றி. வெள்ள நிவாரண பணிகளை வந்து தொடர்ந்து எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார்.